Good morning all. Today 24 December 2025. Time பார்த்தீங்கன்னா 10:49 நடக்குது. ஸோ இது ஒரு எஜுகேஷனல் வீடியோ. இந்த வீடியோவில் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரை பேஸ் பண்ணி நம்ம எப்படி ஆப்ஷனில் ட்ரேடிங் எடுக்கிறோம், லெவல் பேஸில் ட்ரேடிங் எடுக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ மார்னிங் இது ஓப்பன் ஆனோடனேயே நம்ம ரெண்டு லெவலை வந்து மார்க் பண்ணியாச்சு. அது வந்து 59,422 மார்க் பண்ணியாச்சு. அது வந்து பிவோட் லைன். அது இல்லாமல் R2 லைனை இது பண்ணியாச்சு. அங்கே பிபனாசி லெவல் 162% சேர்ந்து இருக்கிறதுனால அது வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாகவும் பிவோடிஸே ஸ்ட்ராங் சப்போர்ட்டாகவும் நம்ம கன்சிடர் பண்ணியிருந்தோம். ஸோ மார்னிங் ஆட்டோமேட்டிக்காக பிவோட்லேருந்து ஒரு இது வச்சோன்னே ஒரு கேண்டில் டச் இல்லாமல் வந்தோன்னே ஒரு பை சிக்னல் எடுத்தது. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் மேல் நோக்கி போச்சு. ஸோ மேல் நோக்கி போகிறப்ப மார்க்கெட் எங்கெல்லாம் ரிவர்சல் ஆகும் அப்படின்னா, ஸோ மார்க்கெட் வந்து ரிவர்சல் பாயிண்ட்டை எப்போதுமே நோட் பண்ணும். என்ட்ரி பாயிண்ட் எங்கே, எக்ஸிட் பாயிண்ட் எங்கே இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் லெவல் பேஸில். அப்போ நான் எப்போதும் சொல்கிறது R1, R2, R3 இஸ் ஏ ரிவர்சல் பாயிண்ட். ஆனால் அங்கே எந்த பிபனாசி லெவல் இருக்குதோ அது வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ பிபனாசி லெவல் இருந்ததுன்னா அதுதான் ரிவர்சல் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அங்கேருந்து பார்க்குறப்ப மார்க்கெட் வந்து R2ல எக்ஸாக்டாக போய் 59,591 போயிட்டு வச்சுட்டு திருப்பி மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறான். இப்போ நம்ம ஒரு சப்போர்ட்டையும் ஒரு ரெசிஸ்டன்ஸையும் ஈஸியாக மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ நம்ம ட்ரேடு வந்து ரொம்ப ஸ்மூத்தாக ஆகிடும். அப்போ பை சிக்னல் ஒன்று கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் மேலே R2ல போய் அடிச்சுட்டு திருப்பி R2ல இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 59,480, அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 59,590. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட்ஸ் வந்து இங்கே மேலே ஏறி இருக்கு. அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸை மார்க் பண்ணோன்னே அங்கே ஆரம்பித்த ரேலி ஓப்பன் பார்த்துக்கோங்க 59,550. கீழே இப்போ வந்துக்கிட்டு இருக்கிறது வந்து 59,478. ஸோ 550லேருந்து கிட்டத்தட்ட 70 பாயிண்ட்ஸ் வந்து கீழே இறங்கியிருக்கு இங்கே ஆரம்பித்தது. ஸோ நீங்கள் கால் சைடும் நீங்கள் போயிட்டு ரேலியில் எடுக்கலாம், புட் சைடும் போயிட்டு நீங்கள் ரேலியில் எடுக்கலாம். அதே மாதிரி நிஃப்டி சைடு நம்ம பார்த்தோம் அப்படின்னா காலையில் ஒரு லெவல் இது பண்ணியிருந்தோம், மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த லெவல்லேருந்து மார்க்கெட் ஒரு பை சிக்னல் கொடுத்தது. மார்க்கெட் வந்து எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ணலை. ஸோ எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போகும், இல்லைன்னா போகாது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ எஸ்டர்டே ஹையோட சேர்ந்து R1 இருக்குது. ஸோ அந்த இடத்த நம்ம மார்க் பண்ணோம்னா அங்கேருந்து மார்க்கெட் கீழே விழுகிறது உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ இதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் நான் டெய்லி கொடுக்குற டெலகிராம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற டெலகிராம் லிங்க்குக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட சார்ட் வந்து ஓப்பன் ஆனதை நான் வந்து டெலகிராம் சேனலில் ரெக்கார்டிங் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ இப்போ நான் சொல்கிறது மார்க்கெட் 9:15 இதே தான் சொல்லியிருப்பேன். அது எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிற மேஜிக்கை நீங்கள் போயிட்டு அந்த ஃபுல் வீடியோ ரெக்கார்டிங்கில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம எவ்வளோ எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ ஆல். பை பை.